கேட்டுக்கொள்கிறோம். நமது சட்டமன்றத்தின் பொறுப்பாளர் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார். நமது இணை அமைப்பாளர் திரு தினேஷ் ராஜா அவர்கள் பொறுப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண்டல் தலைவர் அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற வருகிறார். வட்ட தலைவர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாநில துணைத் தலைவரும் இந்த சட்டமன்றத்திற்கு பொறுப்பாளருமாகிய எங்கள் பாசமிகு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்றத்திற்கு என்னுடன் இணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் தினேஷ் ராஜா அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரி சத்யா அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜீவ் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் அருமை சகோதரர்கள் தியாகராஜன் அவர்களே, ரகுராம் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் ஆடிட்டர் கோவிந்தராஜன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த மண்டலினுடைய பிரபாரியான அருமை சகோதரர் ரமேஷ்காந்தன் அவர்களே, அம்பத்தூர் மேற்கு மண்டலினுடைய தலைவர் அருமை சகோதரர் சந்திரசேகர் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள மண்டல் தலைவர்களே, அணிப்பிரிவு தலைவர்களே மற்றும் BLA 2 என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய உயிர் நாடியாகிய உங்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து காவை சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு BLA 2க்கான ஒரு பயிலரங்கம். இந்த பயிலரங்கத்தில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டுமல்ல, ஒரு கட்சியில், ஒரு தேசிய கட்சியில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களே சேர்த்து தான் கற்றுட்டு போகிறோங்க. இது அதே மாதிரி பயிலரங்கம் நடக்கும்போது தேவையில்லாமல் இங்கே அங்கே போகிறதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. ஒரு இடத்துல நம்ம அமர்ந்திருந்தோன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு யாரும் அசையக்கூடாது. ஏன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயிலரங்கம். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். டோர் க்ளோஸ் பண்ணுங்க. இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி வாக்காளர்களை சந்திக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாக்காளர்களை
வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கான, அதேபோல திருத்தங்கள் செய்வதற்கான, நீக்குவதற்கான, முகவரி மாற்றத்திற்கான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியதுதான் இந்த தீவிர திருத்தம். இது ஏதோ இன்னைக்கு மட்டும் செய்யலை, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி செஞ்சுருக்காங்க. 1950 நிறைய முறை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 12 முறையோ 13 முறையோ செஞ்சுருக்காங்க. கடைசியாக 2002 இருந்தும் அது 2 விதமாக செஞ்சாங்க. 2002 197 தொகுதிக்கும் மீதி இருக்கிற தொகுதிக்கு 2005 செஞ்சாங்க. இந்த தீவிர திருத்தம் எதற்காக நாம் இதெல்லாம் செய்யணும்? இப்போ தேர்தல் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதாவது அந்த ஓட்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கு இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இறந்தவர்களின் வாக்குகள் கூட அந்த பட்டியலிலே இருக்குது. அதே போல ஒருவருக்கு 2 தொகுதியிலையோ இல்லை 3 தொகுதியிலையோ இல்லை ஒரே தொகுதியில் 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ கூட வாக்குகள் இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணி நடைபெறுது. இதை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதில் அது என்னென்ன, நம்முடைய வாக்கு எந்த விதத்திலையும் மறுக்கப்படக்கூடாது. நம்முடைய வாக்கு மற்றவர்கள் செலுத்தக்கூடாது. அதே போல இறந்தவர்கள் வாக்கு வேற யாரையோ வச்சு போட வைக்கிறதும் நிறைய நடக்குது. அதெல்லாம் நடைபெறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தீவிர திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த வாக்காளர் திருத்தமானது நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்து அதே போல் டிசம்பர் 4ஆம் தேதி நிறைவு பெறும். அதன் பிறகு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த அது உங்களுக்கு எல்லாருக்கும் கையில் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம், ஓட்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதே போல் ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் கொடுத்துருக்கோம். தயவு செய்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அதே மாதிரி இந்த எல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அது எல்லாருமே குறித்து வச்சுக்கோங்க தயவு செய்து. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம இங்கே பேசும்போது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கே டவுட் வரும். அதனால் தயவு செய்து இந்த குறிப்புகள்லாம் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது உங்கள்கிட்ட எதையாவது ஒரு டவுட்டை கேட்பார் திடீர்னு. ஸோ அந்த டவுட்டை நீங்கள் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இதில் 12 மாநிலங்களில் நம்ம நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா நமக்கு இல்லை. மிகப்பெரிய அது 4ஆம் தேதி நவம்பர்லேருந்து 4ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் நடக்குது. 12 மாநிலங்களில் இந்த வாக்காளர் திருத்த பணி இந்த 2ஆம் கட்ட இதில் நடக்குது. அது எந்தெந்த மாநிலம்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்முடைய தமிழ்நாடு மாநிலமும் இந்த 2ஆம் கட்ட இதில் தான் வாக்காளர் திருத்த பணி நடைபெறுது. அதே போல் சுதந்திரக்கு பின் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி அது 12 மாநிலங்களில் நடக்குது. 1843 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறுது.
கிட்டத்தட்ட 51 கோடி வாக்காளர்கள் இந்த இதில் இருக்காங்க. அதே போல் 5.3 லட்சம் பூத் அளவிலான அதிகாரிகள். பூத் அளவிலான அதிகாரிகள் சொல்றது பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி நாம் இதிலெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தாமரை நிகழ்ச்சி வருகை தந்திருக்கும் சந்தன காடுகளில் பனித்துறைகள் போல் பறந்து நிற்கும் நமது தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நமது சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டல் மற்றும் சட்டமன்ற தொகுதி 50 தொகுதிக்கான BLA 2க்கான பயிலரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் சென்னை மேற்கு மாவட்டத்தின் மேடம் சென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அண்ணன் தலைமையில் இந்த பயிலரங்கமானது தொடங்கியிருக்கு. அண்ணன் அவரை வருக வரவேற்கின்றேன். மேலும் இந்த அம்பத்தூர் சட்டமன்றத்தின் சட்டமன்ற பொறுப்பாளர் திரு தினேஷ் ஜி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். நமது அம்பத்தூர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் அண்ணன் தியாகராஜன் அண்ணன் அவர்களையும், மேலும் நமது மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் திரு ரகுராஞ்சி அவர்களையும், நமது மண்டல் பிரபாரி திரு ராஜேஷ் கண்ணா அவர்களையும் அம்பத்தூர் மேற்கும் அவரை வருகிறது. மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் திருமதி சத்யா அவர்களை வருகிறது. மற்றும் நமது மாவட்டத்தின் பொருளாளர் திரு ராஜேஷ் இவர்களையும், நம்ம மாவட்டத்தின் மற்றும் பொருளாளர் திரு ராஜு அண்ணன் அவர்களையும் வரவேற்கின்றேன். நமது மாவட்டத்தில் மற்றொரு பொருளாளர் திரு பிரகாஷ் அவர்களையும் வரவேற்கின்றேன். மேலும் நமது மாவட்டத்தின் சென்னை மேற்கு மாவட்டத்தின் முதுகெலும்பாக உள்ள அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மேலும் நமது உயிர் நாடியாக உள்ள சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தெரிவிக்கின்றேன். மேலும் நமது போர்ப்படை வீரர்களான, அதாவது தேர்தலில் போர்ப்படை வீரர்களாக பணியாற்ற உள்ள முன்கள பணியாற்ற உள்ள BLA 2 மற்றும் கிளை தலைவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நமது மாவட்ட தலைமைக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்து இந்த நன்றி உரைக்கு வாய்ப்பளித்த நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி நமக்கு விளக்க வருகிறார் நமது சென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள். அவர்களின் கனவையும் நம் மத்திய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களின் கனவையும் நிறைவேற்ற நம் மாநில தலைவர் அண்ணன் திரு நரினா நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் தாமரை மலர அம்பத்தூர் சட்டமன்றத்திற்கு போர்ப்படை தளபதியாக சட்டமன்ற பொறுப்பாளராக நம் மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு சக்கரவர்த்திஜி அவர்களையும், நம் சட்டமன்ற அமைப்பாளர் வருங்கால அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்லும் நம் மாவட்ட தலைவர் அண்ணன் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களையும், இணை அமைப்பாளராக சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களையும்,
நம் தினேஷ் ராஜா நம் மாநில தலைமை நியமித்து உள்ளது. இவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நமது மாவட்ட பொதுச் செயலாளர், சிறந்த மேடை பேச்சாளர் சகோதரி சத்யா அவர்களுக்கும், இதில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம தலைவர்களோடு இணைந்து வாக்கு சேகரிக்கிறது தான் நம்மளுக்கு முதல் பணி. இன்னும் 5 மாதம் 4 மாதம் தான் இருக்குது, எல்லாம் முடிஞ்சிடணும். பிஜேபி வாட்ஸ்அப் குழுவில் ஒரு செய்தி வந்திருக்கும். அது என்னன்னா, திமுக விலக்கு, அதுவே நமது இலக்கு. இதை தயவு செய்து 4 மாதம் நம்ம மனசில் தினமும் சொல்லிக்கணும். தினமும் நம்ம சொல்லி நம்மளை வெறியேற்றிக்கிட்டு திமுகவை தோற்கடிக்கிறது ஒன்றே குறிக்கோளாக நம்ம பொறுப்பாளரும் அமைப்பாளரும் சொல்வதை கேட்டு தேர்தலை சந்திப்போம் என்று கூறி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் திரு ரமேஷ்காந்தன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நமது அம்பத்தூர் சட்டமன்றத்தின் இணை அமைப்பாளர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு தினேஷ் ராஜா அவர்கள் உங்களிடையே உரையாற்ற. தமிழனின் முதல் பயணம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களின் கரங்களை துணைக்கு துணையாக நின்று வலுப்படுத்தும் அண்ணன் சக்கரமாக சுழலும் மாநில துணைத் தலைவர், அம்பத்தூர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சக்கரவர்த்திஜி அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பிஜேபி வெல்வது நிச்சயம், அதுவே எனது லட்சியம் என்று இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எனது பாசமிகு அண்ணன் பாஸ்கர்ஜி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் சத்யாஜி அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜீவ்ஜி அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் ரகுராம்ஜி அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன்ஜி அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரன்ஜி, ஆடிட்டர் கோவிந்தராஜி அவர்களே, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மாநில துணைத் தலைவர் திருவேங்கடன்ஜி அவர்களே, மூத்த காரியகர்த்தாக்கள் சிறுதேசி அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள், மாவட்ட பேரன்பாடி நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள் மற்றும் ஆலமரத்தின் விழுதுகளை போல் நம் கட்சியின் பலமாக இருக்கும் BLA 2 கிளை தலைவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வருக வருக என கூறிக்கொண்டு எனது நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரு 2 உரையில் என்னுடைய இதை முடிச்சிடுறேன். BLA 2 ஃபஸ்ட்டு, BLA 2 இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷனை, உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு BLA 2ங்கிறது டைம் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் டைம் கொடுத்து உள்ளே போனாதான் அங்கே என்ன திருட்டு ஓட்டு இருக்குதா, என்ன இது இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம திருட்டு ஓட்டு போட போகிறது இல்லை, எதிர்கட்சிக்காரங்க கண்டிப்பாக போடுவாங்க. 1 ஓட்டு 2 ஓட்டு தானே அசால்ட்டாக இருந்துடாதுங்க. 1 ஓட்டில் தோத்தாலும் நம்ம தோத்ததுக்கு தான் சமம். நம்ம இவ்வளோ நேரம் 5 வருஷமாக டெய்லி கட்சியில் இருக்கோம், டெய்லி சுற்றுப்பயணம் பண்ணுறோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு உழைப்பும் வீணாகக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த எலெக்ஷன் டைமில் களத்தில் இறங்கி ஒவ்வொரு நிர்வாகியும் அந்தந்த பூத்தில் கண்டிப்பாக வேலை செய்யணும். ஒவ்வொரு பூத்தும் பலப்படுத்தினா மட்டும்தான் அந்த வட்டம் ஜெயிக்கும். அந்த வட்டம் ஜெயிச்சா மண்டல் ஜெயிக்கும். மண்டல் 6 மண்டல் ஜெயித்தா நம்ம அம்பத்தூர் தொகுதி ஜெயிக்கும். அடுத்தது மண்டல தலைவர்கள் இனிமேல் எலெக்ஷன் இறங்குறதுனால தெருமுனை கூட்டம் கண்டிப்பாக போடணும். எதிர்கட்சிக்காரங்களுடைய ஊழல் தில்லாங்க எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எல்லா இடத்துலையும் கஞ்சா, ஒயின் ஷாப் 24 ஹவர்ஸ் ஓடுது. போன வாரம் கூட கோயம்புத்தூர் காலேஜில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுக்குமே சட்டம் கையாளாத தனத்தை தான் காமிக்குது. சட்டத்தோட முதல்வர் கையில் இருக்கு. ஆனால் எல்லாம் செயலிழந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிறது போல எல்லாருமே யாரும் நினைச்சாலும் வெட்டலாம். எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. இது மாறணும்னா
நம்ம பூத்தில் ஒவ்வொரு வீட்லையும் போய் நம்மளுடைய இதை சொல்லணும். 18 ஸ்டேட்டில் நம்ம ஆண்டோங்கிறத பெருமையாக சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் வர முடியல? ஏன்னா தமிழ்நாட்டில் பாதி வேற மது மயக்கத்திலே வச்சிருக்காங்க. இந்தியாவில் அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் உள்ள நாடு தமிழ்நாடு. 40 வயசு மேலே பாதி பேர் போயிடுறான். இவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் சுய லாபத்துக்காக அனைவரினுடைய ரத்தத்தை உறிஞ்சி ரத்த காட்டேரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மாறணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா உழைக்கணும். நமக்கு என்ன எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். கூட அந்த பூத்தில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. பூத் கமிட்டின்னு போட்டு ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர் போங்க, பூத்தை கிளியராக வச்சுக்கிட்டு கல்ல. ஏன்னா இந்த மேல்நாட்டிலேருந்து தீவிரவாதிகளாக இருக்கட்டும், ரோஹிங்கியா கும்பலாக இருக்கட்டும், மேற்கு வங்கத்தினுடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும். உள்ளே வந்தாங்கன்னா இப்போ எலெக்ஷன் பூத்தில் உள்ள கமிஷனர் கூட உள்ளே போக முடியலை. அந்த அளவுக்கு அராஜகம் தமிழகத்தையும் ஊடுருவிருக்காங்கன்னு சொல்லி தான் களை எடுக்கிறதுக்கு மொத்தம் 12 ஸ்டேட்டில் இந்த இதை எஸ்ஐஆர் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு விஷம் மாதிரி. நம்ம தேசபக்தி உள்ள ஒவ்வொருத்தரும் தயவு செய்து கொஞ்சம் நேரம் கொடுங்க. நேரம் கொடுத்து உழைச்சா மட்டும்தான் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். நம்ம இந்த டைமும் 2026 தமிழகத்தில் பிஜேபியின் கோட்டையாக மாறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைகிறேன். நன்றி, வணக்கம்.